31லேருந்து 26 வந்துருச்சு. இது வராது, எப்புட்றா ஆன்லைனில் வந்து இது சாத்தியமாகும் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப யோசிச்சாங்க. ஒரு 25 to 30 டேஸ் ஆகப்போகுது. இப்போ என்னோடய டைமிங் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ அந்த ஷெட்யூலை வந்து அவங்க ரொம்ப ப்ராப்பராக போட்டு கொடுத்தாங்க ஆக்சுவலாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் வந்து கௌதம். நான் மதுரை. நான் எஸ்எஸ்ஜிடி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் 23-24 எக்ஸாமில் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. பட்டு ரன்னிங் வந்து எப்படி 5 கிலோமீட்டர்ஸ் வந்து 24 மினிட்ஸில் கொண்டு வரணும் அப்படின்ற ஐடியா எனக்கு கிடையாது. சும்மா ரன் பண்ணுவேன், அவ்வளோதான். ஆனால் இந்த 5 கிலோமீட்டர் வந்து 24 மினிட்ஸில் நம்ம எப்படி ரன் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், அது எனக்கு சுத்தமாக அந்த ஐடியாவே கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சு டெய்லி கிரவுண்டு போவேன். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுவேன், திரும்ப 5 கிலோமீட்டர்ஸ் ஈவினிங் காலையில் அப்படின்ட்டு 5 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ரன் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்படி இந்த டைமிங்குள்ளே கொண்டு வரது அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரில. யூடியூப்பை வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் வந்து கௌஷோ அகாடமி அப்படின்ற ஒன்று வந்து பார்த்தேன். இவங்க வந்து ஆன்லைனில் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நான் ஒரு கட்டத்தில் யோசித்தேன். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து ஆஃப்லைனில் கிரவுண்டில் நம்மளை பண்ணும்போதே அது வராது, எப்படா ஆன்லைனில் வந்து இது சாத்தியமாகும் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப யோசித்தாங்க. அதே டவுட்டோட அது எனக்குள்ளேயே ஓடிட்டு இருந்துச்சு அந்த டவுட்டு. அப்போது அந்த கௌஷோ அகாடமியோட பிரதர் நம்ம குணா பிரதர்கிட்ட போய் கால் பண்ணி நான் அந்த மாதிரி பேசினேன். அவங்களோட ஆன்லைன் ட்ரைனிங் வந்து எந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும், நீங்கள் வந்து எந்த மாதிரிலாம் ட்ரைனிங் பண்ணுவீங்க, எனக்குள்ளே இந்த சந்தேகத்தை ஃபுல்லாக நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போ வந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுவேன், வைப்பேன், இந்த மாதிரி தான் நான் ட்ரைனிங் கொடுப்பேன் அப்படின்ட்டு நம்ம குணா பிரதர் வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட வந்து என்னோடய டீட்டெயில்ஸு, என்னோடய ஹைட்டு, வெயிட்டு அண்டு என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேதர் பண்ணாங்க. அவங்க கேட்ட எல்லாத்தையுமே நானும் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ஷெட்யூல் கொடுத்தாங்க. இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த வீக் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொடுத்த ஷெட்யூல் வந்து நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து என்னை வந்து குணா பிரதர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 5 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் முடிங்க, உங்களுக்கு என்ன டைமிங் வருதுன்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் 5 கிலோமீட்டர் ரன் பண்ணும்போது எனக்கு 31 மினிட்ஸ் வந்துச்சு. 31 மினிட்ஸ் தான் நான் 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணேன். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் அப்படி நான் அதை ரன்னிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னுமே நான் குணா பிரதர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இது ரொம்ப சாத்தியப்படுற மாதிரி இல்லை, 31 மினிட்ஸ் வந்திருக்கு, நான் எப்படி வந்து 24 மினிட்ஸை கொண்டு வர முடியும், இட் இஸ் பாசிபிளா அப்படின்னு நான் கேட்டேன். கண்டிப்பாக அது முடியும், நான் சொல்கிற ஷெட்யூல் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து எனக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு ஷெட்யூல் கொடுத்தாங்க. அதை நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி இப்போ நீங்கள் டைம் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 31லேருந்து 26 வந்துருச்சு. ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இதை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு நான் யோசிக்கலை. அதுக்கப்புறம் ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகலை. ஏன்னா 26 தானே வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, திடீர்னு வந்து 30லேருந்து 24, 23 கொண்டு போக முடியாது, 1, 2 கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதே தன்னம்பிக்கையோட திரும்ப ஒரு ஷெட்யூல் மாற்றி கொடுத்தாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. நமக்கு என்ன தேவையோ அந்த ஷெட்யூல் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்த ஷெட்யூலை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது 23.50 வந்தேன். அப்புறம் நான் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி இதோட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30 டேஸ் ஆக போகுது. இப்போ என்னோடய டைமிங் என்ன அப்படின்னா 22.50 இருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு சொன்னால் நம்ம குணா பிரதர் தான். ஒரு சின்ன சின்ன டவுட்ஸை கூட கிளியர் பண்ணிடுவாங்க. எப்பயுமே நமக்கு அவைலபிளாக இருப்பாங்க. இது நம்ம எல்லாருமே யோசிப்போம், ஆன்லைனில் வந்து இது எப்படி பாசிபிள், ஆன்லைனில் வந்து எப்படி இதை கொண்டு வர முடியும் ஃபிசிக்கலை அப்படின்னு. நமக்கு என்ன தேவையோ அந்த ஷெட்யூலை வந்து அவங்க ரொம்ப ப்ராப்பராக போட்டு கொடுத்தாங்க ஆக்சுவலாக. எனக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன டவுட்ஸு, இல்லை நம்ம ஓடும்போது வர்ற பெயின், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிற ஒவ்வொன்றுக்குமே அவங்க வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள் சரியாயிடும், இதை பண்ணுங்கள் சரியாயிடும், எப்போவுமே அவைலபிளாக இருந்தாங்க. நம்மளோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டே இருந்தாங்க குணா பிரதர். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். உங்களால தான் நான் இன்றைக்கி வந்து 22.50 முடிச்சிருக்கேன். இன்னும் இதை விட பெட்டராக பண்ணுவேன். தேங்க்யூ.